கடகராசி. கடகராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் இடமான பாக்கிய சனியில சனி பகவான் சஞ்சாரிக்கிறாரு. இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் தந்தை வழியில அவருக்கு ஒரு பெரிய நற்காரியங்கள் நடக்கும் போது தந்தை வழி மூலமா ஆதாயம் கிடைக்க போகுது. தந்தையுடன் பேசாம இருக்கிறதோ இல்ல தந்தையை விட்டு விலகி இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில தந்தையை விட்டு விலகி இருக்காங்க, ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்குல இந்த சனி பயிற்சி பலன் எப்படி கொடுக்குதுன்னா, ஒரு குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போகுது, தந்தையோட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்க போகுது. தந்தை வழி உறவுகளால நிறைய மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கும், ஏதாவது சண்டை, ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு அது மூலமா பெரிய பிரச்சனையாகி நிறைய இது வந்திருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துலயும் பிரச்சனை வந்திருக்கும். இது எல்லாமே இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா நிவர்த்தி பண்ணி ஒரு ஒற்றுமையை கொண்டு கொடுக்குறாரு. இவங்க போகாமே தந்தை வழி சொத்து மூலமா இவங்களுக்கே கொண்டு கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி தந்தை வழி சொந்தங்கள் தானா சேர்ந்து இல்லை நாங்க வேண்டான்னு இவங்க அவாய்ட் பண்ணி இருந்தாலும் அவங்க ஒரு ஒற்றுமையோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்கும். தந்தையோட ரொம்ப இணக்கமாவாங்க. இப்ப ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்க இருக்கும் போது இந்த தொழிலுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்கனவே கடகராசிக்காரவங்களுக்கு ரொம்ப, அதாவது என்ன தொழில் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். உசுறு மட்டும்தான் அது இருக்கு, நாங்க என்ன பண்ண அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். தந்தை மூலமாவும் அதன் மூலமா ஏதாவது ஒரு தொழிலுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போறாங்க, நான் தொழில் பண்ண போறேன், ஒரு ஆணோ பெண்ணோ நான் கண்டிப்பா புது தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே உள்ள தொழில் சரியா ஓடல, அதை நான் இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தந்தை வழி அல்லது மாமனார் மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது. அவங்களே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது உங்களுக்கு ஒரு அனுகூலமா மாறி ஒரு என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு தொழில் பண்றீங்கன்னா அது 2-3 கடையா போறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபீஸ் போட்டிருக்கீங்க, அது பேசிக்கா அதுக்கு சம்பந்தம் இல்லாம கூட போடுவீங்க. இப்ப காய்கறி கடை போட்டிருக்கீங்க, இதை தனியா ஒரு ஹோட்டலா போடலாம், அந்த காய்கறி கடை ஒரு பக்கம் ஓடும், ஹோட்டல் ஒரு பக்கம் சொல்லி சம்பந்தம் இல்லாத ஒரு தொழில், அது கூட உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய யோசனை ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாச்சு, இனி நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து கவனமா வைக்கணுங்கிறத ரொம்ப யோசிப்பீங்க. அதன்படிதான் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு நம்ம இப்ப பண்ணிருக்க கூடாதோன்னு சொல்லி வருத்தப்பட்ட காலம்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே கரெக்டான ஒரு யோசிச்சு தெளிவான முடிவோட தான் நீங்க பண்ணிக்கிருப்பீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேலையில ஏற்கனவே வேலைக்கு போய்க்கு இருந்தாலும் சரி, இல்ல அந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வீட்டுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை விட பெரிய வேலையா வெளிநாட்டுலயும் சரி, வெளி மாநிலங்களை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. அதாவது வருமானம் அதிகமா வருமானம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா வெளி மாநிலம், வெளிநாடுக்குண்டான யோகமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது. இல்ல படிக்கிறதுக்கு நான் உயர்கல்வி போகணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏற்கனவே தடையாகி நான் வீட்டுல உட்காந்துருக்கேன், இனி அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏதாவது ஒரு வகையில ட்ரஸ்ட் மூலமா நீங்க ஜஸ்ட் யார்ட்டையாவது சும்மா பேசிக்கிருப்பீங்க, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இது தடங்களா பேருக்கு என்ன பண்ணு தெரியலன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு வகையில யாராவது உங்களுக்கு கை கொடுத்து அந்த ட்ரஸ்ட் மூலமா நீங்க படிப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுக்கறதுன யோகம்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்க அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. தொழில் வேலையில நார்மலா ஓடும். ரொம்ப பெரிய பலன், ரொம்ப பெரிய பணவரவு அப்படி இல்லைனாலும் லைஃப் உங்களுக்கு நார்மலா ஓடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இதற்கு முன்பு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இது பரவாயில்லப்பா, நிம்மதியா ஏதோ இருக்கிறதுக்கு உண்டான நம்ம அன்றாட வேலையை பார்த்துட்டு அன்றாட நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம பாக்குறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இருக்குல்ல, நம்ம இது போதும்னு சொல்லி நிம்மதியா நீங்க இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, பேச்சுவார்த்தை, வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை, நான் ஏன் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த சனிப்பெயர்ச்சி நிம்மதியை கொடுக்குறாரு. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம மனைவியையும் கணவரோடையும் நம்ம உட்காந்து பேசிக்கிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஒரு அந்யோன்யத்தையும் கொடுக்குறாரு. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு, ஏன்னா பிரிஞ்சு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாரு சனி பகவான். குழந்தை பேர் தள்ளி போயிருச்சு, இல்ல நாங்க எவ்வளவு பாத்துட முடியலன்னா இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சனி பயிற்சி காலத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா குழந்தை பேருக்கு உண்டான வழி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்களே எதிர்பாராத ஒரு சந்தோஷமா இரட்டை குழந்தைகளுக்கு உண்டான வாய்ப்பு கூட நிறைய இருக்கு. நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி உங்களோட ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்க முயற்சி பண்ணுங்க. ரொம்பவே முக்கியமான அடுத்த விஷயம் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, சொத்து சேர்க்கை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்தெல்லாம் வர ஆரம்பிச்சிரும், அது கண்டிப்பா வந்துடும். இல்ல ஏற்கனவே உள்ளதை நம்ம என்ன பண்ண போறோம், ஏற்கனவே நம்ம வாங்கணும்னு நினைச்ச இடம்னாலும் சரி, வீடுனாலும் சரி, நம்ம ஏதாவது ஒண்ணு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு, கண்டிப்பா வாங்கணும்னு நினைச்சுக்கிருக்கோம், ஆனா ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிக்கிருக்கு, என்ன பண்ண நினைக்கிறவங்களுக்கு மத்தியில கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடோ இடமோ உங்க பேர்ல முடியும்.
இந்த காலகட்டம் அது உங்களுக்கு பெரிய உதவியா இருக்க போகுது. இன்னும் ஒவ்வொன்றையும் யோசிச்சு யோசிச்சு செயல்படும் போது அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பா தான் அதிகமா இருக்குது. ரெண்டாவது வந்து ஆன்மீக வழியில ரொம்ப போகணும்னு ஆசைப்படுவீங்க. முன்னாடி கூட நிறைய நீங்க முன்னாடி சாமி கும்பிட்டு கஷ்டத்தைப்பட்டதுனால அந்த ஒரு ஆன்மீக வழியில சாமி கும்பிட்றதே உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். ஆமா, என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ண, எனக்கு நீ என் நிலைமை நீ மாத்தவே மாட்டிக்க, என்னோட ரேஞ்ச் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக மாட்டேங்க, நான் இன்னும் கும்பிட்டு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெக்ஸான ஒரு மனநிலைமைக்கு நீங்க ஆல்ரெடி போயிருப்பீங்க. ஆனா இப்ப இவர் என்ன பண்றாருன்னா பழையபடி உங்களை ஆன்மீகத்துக்குள்ள இழுக்கிறாரு. ஆன்மீகத்தோட ஆர்வம் அதிகரிச்சு வேறு ஆன்மீக பயணம்னாலும் சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்து தான தர்மம் பண்றதுங்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு இவர் கொண்டு வராரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான தூக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ரொம்ப பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இவர் கொண்டு வந்து கொடுக்குவாரு. ரொம்ப அள்ளி கொடுக்கவும் இல்லை, இருக்கிறத பிடுங்கி ரொம்ப கஷ்டமான நிலைக்கும் கொண்டு போக மாட்டாரு. ஒரு நார்மலா உங்களை எப்படி நீங்க அன்றாட வேலைக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிம்மதியான இதுதான் இவர் கொடுக்க போறாரு. இது உடல் உபாதைகள்னு சொல்லி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலைச்சல், பணி சுமை. ஏன்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற பேசணும் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், அதை நீங்க என்ன அதிகப்படுத்தணும்னு சொல்லி பார்க்கும்போது பணிச்சுமை அதிகமா இருக்கும். அந்த ஒரு இடத்துல 2-3 வேலைகள் பார்க்கும்போதுனாலும் சரி, இருசக்கர வாகனத்திலே போகிறதுக்கு உண்டான வேலையா இருக்கும். டிராவல் பண்ணிக்கிட்டே அந்த ரொம்ப உங்களுக்கு அந்த டிராவல் டயனாலேயோ இல்லை வெயில சுத்தணும் நிறைய விஷயம் இருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு அலைச்சல் இருக்கும்போது அந்த சோர்வுனால நீர்ச்சத்து கம்மியாகிறதுனால உள்ள பாதிப்பு தான் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். நீங்க இதுல மட்டும் கவனத்துல கொண்டு வந்து கொஞ்சம் உங்கள் உடல்நிலையை கூடுதல் அக்கறை காட்டி தெளிவா உங்கள் உடல்நிலையை பராமரித்து வந்தாலே உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வராது. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கடவுளின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும்.